இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரதீன் உத்ராதில் உங்களுக்கு பேப்பர் 3ல் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட்லி வீடியோஸாகவே போடுறேன். ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சாகித்ய का प्रभाव समाज पर पड़ता है. அதாவது சாகித்யம் அப்படின்னா எனக்கு லிட்ரேச்சர் இல்லையா. ஸோ இலக்கத்தினுடைய எஃபெக்ட் வந்து இம்பேக்ட் வந்து இந்த சொசைட்டியில் இருக்குது. இசே பிரமாணிக் கீஜே அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆர் இல்லைனா இப்படியும் அந்த கொஸ்டின் கேட்பாங்க எப்படின்னா சாகித்ய சமாஜிகா தர்ப்பன் ஹை. அதாவது இன்னொரு டாப்பிக்கில் எப்படி சொல்கிறாங்க, அந்த இலக்கியம்ன்றது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கிஃப்ட் தர்ப்பன்னா சமுதாயத்திலேருந்து உருவானது தான். இஸ்கா விவேஷன் கீஜே இதுக்கான விளக்கத்தையும் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமில் வந்து இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கேட்பாங்க. நீங்கள் இந்த 2 கொஸ்டின் எது கேட்டாலுமே நீங்கள் இந்த சேம் ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சாகித்ய और समाज இலக்கியமும் இந்த சொசைட்டியும் லிட்ரேச்சரும் சொசைட்டி பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. कवि या लेखक के द्वारा साहित्य की सृष्टि होती है. அதாவது கவி அப்படின்னா போயட் இல்லையா, போயட் இல்லைன்னா ரைட்டர், இவங்க மூலமாக தான் சாகித்யக்கு சிருஷ்டி ஒரு இலக்கியத்தினுடைய படைப்பு வந்து உருவாகுது. கவியா லேखक समाज का प्रतिनिधि होता है. அந்த போயட்டும் ரைட்டரும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதி அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. उस पर समाज में होने वाले घटनाओं का अधिक प्रभाव पड़ता है. அவங்களால समाज में होने वाली இந்த சொசைட்டியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இன்சிடென்ட்ஸ், அதுதான் घटनाओं का अधिक प्रभाव, அதாவது மோர் இஃபெக்ட் மோர் இம்பேக்ட் வந்து இதில் இருக்குது. அவங்களோட கவிதைகளில் இருக்குது, கவிதை ரைட்டிங்கில் இருக்குது. அது ஃபைனலி उसके बारे में அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி அவங்க அதை பற்றி अपने विचार தன்னுடைய கருத்தை ரோஸ்டட் டங்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முறையில், அதாவது அட்ராக்ட் பண்ணுற மெத்தடில் அபிவிருத்தி பண்ணுறாங்க, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. வகி அபிவிருத்தி சாகித்யம், அதனால தான் அது ஒரு எக்ஸ்பிரசிவ் லிட்ரேச்சர், ஒரு இலக்கியம் எக்ஸ்பிரசிவ் ஒரு லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. சாகித்யக்கா பிரபாவி சமாஜிகப்படுத்தாங்க. அது போல் இந்த இலக்கியத்தினுடைய இம்பாக்டும் வந்து இந்த சொசைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் பிரகார் சாகித்ய ஒரு சமாஜ் தோணும். அது போல தான் இந்த இலக்கியமும் இந்த சொசைட்டி ரெண்டுமே வந்து ஏ दूसरे पर ஒன்றுக்கு ஒன்று நிர்பர் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் समाज को साहित्य पर प्रभाव,
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சமாஜ் வந்து சாகித்ய சமாஜிகா தர்ப்பண் ஹை. அதாவது இந்த இலக்கியம் என்பது சமுதாயத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கொடை, ஒரு வரம் அப்படின்ற மாதிரி. சாகித்ய கோ சமாஜிகா தர்ப்பண் கஹத்தா ஹை. இலக்கியத்தை வந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒரு தர்ப்பண், அதனுடைய கொடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமாஜ் மேம் ஜோ குச் பி ஹோத்தா ஹை. அது சமுதாயத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உஸ்கா பிரபாவ், அதனுடைய இம்பேக்ட் கவியா லேக்கருக்கு பர் படுத்தா ஹை. அதனுடைய இம்பேக்ட் எங்கே காமிக்குமா? போயட் அப்படின்னா இந்த ரைட்டர் மேலே தான், ரைட்டர் கிட்ட தான் அது உடனே போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வஹ உசி கட்னா கோ அப்னே ஷைலி ஷாப்திக் அபிவியக்தி கர்த்தா ஹை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இன்சிடென்ட்ஸை தன்னுடைய ஸ்டைலில், தன்னுடைய வார்த்தைகளை, ஷைலி ஷாப்திக்னா தன்னுடைய ஸ்டைலான வார்த்தைகளை, தன்னுடைய தான் பயன்படுத்துகிற அந்த வேர்ட்ஸை வந்து அபிவியக்தி கர்த்தா ஹை, அது மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. வகி சாகித்ய பண்தா ஹை. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் ஒரு இலக்கியமாக மாறுது சாகித்ய அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் பிரகார் சமாஜ் கா 100% பரச்சாயி கி சாகித்ய. அது என்ன, அந்த மாதிரி தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற 100 100 அப்படின்னா 100% பிரதிஷத் அப்படின்னா பர்சன்டேஜ், பரச்சாயி அப்படின்னா அதனுடைய ஷேடோ, நிழல், இல்லை ஃபாலோவிங், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சமுதாயத்தினுடைய 100% அதனுடைய தாக்கம் அப்படின்னா அதுதான் வந்து இலக்கியம். பரச்சாயி அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். சமாஜ் மேம் ஜோ குச் ஹோத்தா ஹை. சொசைட்டியில் எந்த விஷயம் நடக்குதோ வஹ சாகித்யமே வர்ணித்து ஹை. அது இந்த இலக்கியத்தில் வந்து வர்ணித்து ஹை அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்ய சமாஜ் கா வாஸ்தவிக் இதிஹாஸ் ஹை. அந்த லிட்ரேச்சர் இலக்கியம் வந்து இந்த சொசைட்டினுடைய ஒரு ரியாலிஸ்டிக் ஹிஸ்ட்ரி, அப்படி ஒரு ரியல் ஹிஸ்ட்ரி தான் இந்த சாகித்ய. அதாவது சொசைட்டினுடைய ஒரு ரியல் ஹிஸ்ட்ரி தான் சாகித்ய அப்படின்னு சொல்கிறாங்க. வைதிக் கால்கே சாகித்யம், வைதிக் காலம்னு அந்த வைதிக காலங்கள், வைதிக முறைகளை பின்பற்றினாங்க இல்லையா, அந்த காலத்தில் இலக்கியங்கள், அந்த வைதிக காலத்தில் இருக்கிற இதிகாசங்களில் ஊஸ் சமைக்கு பிரதாவும், அந்த பீரியடில் இருக்கிற அந்த டைமில் இருந்த பிரதாவம் அப்படின்னா முறைகள், எந்த முறைகளை பின்பற்றி பிரதாவம் அப்படின்னா அவங்களோட சிஸ்டம், ரஹன் சஹன் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஹேபிட்ஸ்க்கா வர்ணன் மில்தாக, அதுக்கான விளக்கங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. வீரகாத்தா கால்கே, அது மட்டும் இல்லாமல் வீரகாத்தா கால்னு அந்த வீரங்கள், யுத்தங்கள் நடந்தது தான் வீரகாத்தா கால்னு சொல்லுவாங்க. அதில் சாகித்யமே அந்த இலக்கியத்தில் உஸ் சமைக்கே அந்த காலத்தில் இருந்த ஸ்ருங்கார், பாசம், யுத்தம், அசாந்தி, நிம்மதி இல்லாமல் இருந்தது, ஆதிகா சச்சிய வர்ணன், அதுக்கான அந்த உயிரோட்டமான வர்ணனையும் வந்து இந்த இலக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. கியோங்கி ஏன்னா சமாஜ் மே உஸ் சமை வஹி ஹோ ரஹாத்தா. ஏன்னா சொசைட்டியில் அந்த டைம் வந்து அப்படி தான் இருந்துச்சு. அதனால் எந்த சொசைட்டியில் எந்த காலத்தில் எது நிகழுதோ அதை அப்படியே வந்து சாகித்யத்தில் சொல்லிடுவாங்களாம். தியாகுக்கா விஸ்தார் வர்ணன், அதாவது தியாகுனா சாக்ரிஃபைஸ், அதுக்கான ஒரு விரிவான எக்ஸ்பிளனேஷன் வந்து ஜிஸ் பிரகார் ஹிந்து தர்மக்கே உபனிஷத்துமே கியா கயா ஹை. அதாவது தியாகத்தினுடைய சிறப்பு வந்து எப்படி எந்த அளவுக்கு இந்த ஹிந்து தர்மத்தில் இருக்கிற அந்த உபனிஷதம் அப்படின்னா நாவல், புதினம் சொல்லுவாங்க, அதில் கொடுக்கப்பட்டிருந்ததோ வஹ அந்நிய ஜாதியோங்கே தார்மிக் சாகித்யமே நகி மில்தா. அது அந்த அந்நிய ஜாதியம்னது மற்ற கேஸ்ட்டை சேர்ந்த அந்த ரிலீஜியனல் இலக்கியத்தில் வந்து அது கிடைக்கல. அதாவது மற்ற மத சம்பந்தமான இலக்கிய நூல்களில் வந்து நம்ம இந்து தர்மத்தில் கிடைத்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உருது கவியோங்கே பிரேம வர்ணன் கி சுந்தர்தா அந்நிய கவியோங்க நகி மில்தா. அதே மாதிரி அந்த உருது கவிஞர்கள் இருக்காங்களே, உருது போயட்ஸ், அவங்களுடைய பிரேம வர்ணன், அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிற விதம், அழகு எதுவுமே வந்து அந்நிய கவியோங்கமே மற்ற போயட்டில் இருக்கிற போயமில் வந்து நமக்கு கிடைக்கல. பாரதிய நாரியாக்கோ ஆபூஷன் பஹூத் பசந்த் ஹை. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்தியன் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்திய பெண்கள், அவங்களுடைய ஆபூஷன், ஜுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லைக் பண்ணக்கூடியதாக இருக்குமா அப்போல்லாம். உசிசே பிரபாவித்து ஹோக்கர், இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதனால் இம்பேக்ட் தாக்கத்தினால பாரதிய கவி, அந்த இந்தியன் போயட்ஸ் வந்து அப்பனே ரச்சனாவோமே தன்னுடைய படைப்புகளில் அலங்கார் கோ பிரமுகத்தா தேத்தி ஹை. அலங்கார் அப்படின்ற ஒரு இலக்கண முறையே வந்து கொண்டு வந்தாங்களாம். பிரமுகத்தனா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. அது எதுலேருந்து உருவாச்சு அப்படின்னா அந்த பெண்களுடைய நகைகளிலிருந்து தான். எப்படி நகைகள் அழகாக இருக்கோ அதே மாதிரி ஒரு கவிதையை அழகாக்கிறதுக்கு அலங்கார் அப்படின்ற ஒரு முறையை வந்து கொண்டு வந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருக்கோம் அலங்கார் பற்றி.
இன்கேஸ் படிக்காதவங்க இந்த பிரவீன் உத்ராத்ன்ற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவில் இல்லைனா என்னோடய சேனலில் இருக்குது அந்த இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நான் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. சாகித்ய கா சமாஜ் பர் பிரபாவ், அதாவது இலக்கியத்தை இந்த சமுதாயத்தில் எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு இந்த இலக்கியம். समाज की कवि और लेखकों को बनाता है, अर्थात समाज की कवि और लेखकों को बनाता है, वैसे ही कवि और लेखक ही समाज को बनाता है. எப்படி ஒரு சொசைட்டி வந்து கவிஞர்களையும் ரைட்டர்களையும் உருவாக்குதோ வைசே ஹி அதே மாதிரி கவிஞர்களும் ரைட்டரும் தான் சமுதாயத்தையும் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேம்சந்த் जी रचनाओं से किसानों के प्रति हमारे सहानुभूति जागृत होती है. அது பிரேம்சந்த்ஜின்றவர் தன்னுடைய படைப்பில் கிசானோங் அதாவது ஃபார்மர்ஸ்க்காக தன்னுடைய இரக்கத்தை வந்து சகானுபூதி தன்னுடைய இரக்கத்தை ஜாகிரத் ஹோத்தி ஹே அதை வெளிப்படுத்துகிறாரு. தன்னுடைய படைப்புகளில் வந்து ஜாகிரத்னா அதுக்கான அவேர்னஸை வந்து கொடுக்குறாரு தன்னுடைய படைப்புகள் மூலமாக. ஜாகிரத் அப்படின்னா அவேர்னஸ். சாகித்யம் சமாஜுக்கும் பலட்னி அவுர் சுதார்னேக்கு बहुत बड़ी शक्ति है. இலக்கியத்தில் சமாஜுக்கோ பலட்னே அதாவது இந்த சமுதாயத்தில் நடக்கிற மாற்றங்களும் அதாவது மாற்றங்களும் புரட்சிகளும், பலட்னே அப்படின்னா சேஞ்சு, சுதாரணை அப்படின்னா புரட்சி, ரெவல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அந்த இதுவுமே வந்து பஹூத் படி சக்தி ஹே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. जिस प्रकार साहित्य मार काट और क्रांति के लिए उत्तरदायी है, उसी प्रकार साहित्य सुख शांति अहिंसा आदि का भी कारण बनता है. எப்படி வந்து இலக்கியம் வந்து மார்க்காட் ஒரு கிராந்திக்கேலியே, அதாவது மார்க்காட் அப்படின்னா அது ஸோ அந்த கிராந்தி அப்படின்னா புரட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புரட்சிக்காகவும் இந்த இலக்கியம் வந்து மற்றவங்கக்கிட்ட மாற்றத்தை, அதாவது கொள்ளையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காகவும் ஒரு புரட்சியை கொண்டு வரதுக்காகவும் பதிலடியாக இருக்கோ, உத்தரதாயி அப்படின்னா பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கோ, அதே மாதிரி சாகித்ய சுக சாந்தி அதே மாதிரி அது எதுவும் தருதான், சந்தோஷத்தையும் தருது, அமைதியும் தருது. அகிம்சை முறையில் வாழன்றதுக்கான ஆதிகாவி காரன், அதுக்கான காரணமாகவும் அந்த இலக்கியம் வந்து இருக்குது. துளசிதாஸ் அவர் கபீர் கி வாணி நே ஐசா ஹி காம் கியா. ஸோ இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா துளசிதாஸ்ன்றவரும் கபீர்தாஸ்ன்றவரும் தன்னுடைய வாணி அப்படின்னா தன்னுடைய சொற்கள் மூலமாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க. அதாவது இப்படிப்பட்ட வேலையை இந்த சாகித்யத்து மூலமாக அமைதி, அஹிம்சை எல்லாவற்றையுமே கொண்டு வராங்க. साहित्य ने हम सबको एक ही संस्कृति और जातीयता के क्षेत्र में बांधता है. இந்த இலக்கியம்ன்றது நம்ம எல்லாரையுமே ஒரே விதமான சம்ஸ்கிருதி, ஒரே விதமான கல்ச்சர்லையும், ஜாதியத்தை ஒரே விதமான மதத்துலேயும், ஒரே வித மதமான அந்த ஃபீல்டுக்குள்ளேயும், சூத்திரம் என்ன ஒரு சூத்திரத்துக்குள் ஒரு கட்டுக்குள் நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கு. சாகித்யக்கு அனுசார் ஹி ஹமாரி மனோவிருத்தியங் பி ஹோத்தி ஹை. அதே மாதிரி இலக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய மனோவிருத்தி, நம்மளுடைய மன வளர்ச்சியுமே வந்து இருக்கணும், நம்மளுடைய மைண்டும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்ய ஹமாரே சமாஜ் கா பிரதிபிம்ப ஒரு நியாமக் और அந்நியாயக் ஹை. இந்த இலக்கியம்ன்றது நம்மளுடைய சொசைட்டினுடைய ஒரு பிரதிபிம்பம்னா என்ன, ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லை, நியாயத்தையும் தரும், அதே சமயத்தில் நம்ம தவறு பண்ணால் அது அநியாயத்தையும் வந்து நமக்கு தவறுன்றதையும் புரிய வைக்கும் அப்படின்றது தான் இதில் நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இது நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.